அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் குரலகம் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் சிவசண்முகம். எவ்வதுறைவது உலகம் உலகத்தோடு அவ்வதுறைவதறிவு. குறளோட பொருள்: உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ அதற்கு பொருந்திய வகையில் தானும் அவ்வாறு நடப்பதே அறிவு ஆகும். டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஐஎன்எம் கொஷின் பேங்க் சீரீஸோட டே 6 வீடியோ. ஸோ எல்லோரும் மறக்காமல் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆயிரத்தி 857 புரட்சியின் தோல்விக்கு காரணம் இந்து முஸ்லிம் ஒற்றுமையின்மையே என கூறியவர் R.C. மஜும்தார். The next question. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த சட்டம் 1858 இந்திய கவுன்சில் சட்டம். இந்த பேரறிக்கை வெளியிடப்பட்ட இடம் அலகாபாத். இதனை வாசித்தவர் கானிங் பிரபு, அப்போதைய வைஸ்ராயாக இருந்தவர். The next question. உலுக்குலான் கிளர்ச்சி என்று அழைக்கப்படும் கிளர்ச்சி எது? முண்டா கிளர்ச்சி. The next question. காங்கிரஸின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? A.O. ஹியூம். தென் இன்னொரு கொஷின்: காங்கிரஸின் ஞானத்தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? டஃப்ரின் பிரபு. தென் நெக்ஸ்ட் கொஷின்: காங்கிரஸின் முதல் மாநாடு எங்கு நடத்த திட்டமிடப்பட்டு எங்கு மாற்றப்பட்டது? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பூனேவில் தான் நடைபெற திட்டமிடப்பட்டது, பிறகு மும்பைக்கு மாற்றி வைக்கப்பட்டது. தேதி டிசம்பர் 28, 1885. தென் நெக்ஸ்ட் கொஷின்: இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் உமேஷ் சந்திர பானர்ஜி. The next question. 1886 இந்திய தேசிய காங்கிரஸ் அமர்வின் போது தேநீர் விருந்து அளித்தவர் யார்? டஃப்ரின் பிரபு. 1888 4வது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம் அலகாபாத். ஃபஸ்ட்டு மும்பை, செகண்ட் கல்கத்தா, தேர்டு சென்னை, ஃபோர்த் அலகாபாத். நோட் பண்ணிக்கோங்க. The next question. வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு கல்கத்தா 1896. The next question. தேசிய கீதம் பாடப்பட்ட காங்கிரஸ் அமர்வு, அதுவும் சேமஸ் கல்கத்தா, பட் 1911 டிசம்பர் 27. தென் நெக்ஸ்ட் கொஷின். ஒரு 3 கொஷினுக்கு அலகாபாத் ஆன்சராக வரும். ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். 1858 பேரறிக்கை வெளியிடப்பட்ட இடம் அலகாபாத். 1888 ஐஎன்சி மாநாடு நடைபெற்ற இடம் அலகாபாத். ஜவஹர்லால் நேரு பிறந்த இடம் அலகாபாத். 3மே அலகாபாத் தான். இது நெக்ஸ்ட் கொஷின். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட். 1917 கல்கத்தா மாநாடு. த நெக்ஸ்ட் கொஷின். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் இந்திய பெண் தலைவர் சரோஜினி நாயுடு. த நெக்ஸ்ட் கொஷின். இந்திய தேசிய காங்கிரஸ் சுதந்திரத்திற்கு பிறகு முதல் பெண் தலைவர் இந்திரா காந்தி அம்மா. த நெக்ஸ்ட் கொஷின். 2 ஐஎன்சி மாநாடு பார்க்க போகிறோம். 1915 மும்பை, 1916 லக்னோ. அவ்வளோதான், கொஷின் முடிஞ்சுது. ஸோ மறக்காமல் எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.